ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்லேயே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு டாபிக் மிஸ் பண்ணியிருப்போம், பர்ஸ்பெக்டிவ். பர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்ன? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் மேலேயே சேம் லைக் ஒரு ரெக்டாங்கிள் அதை நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிஃபோர்னு சொல்லி ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணி ஒன்று இதோட ஒட்டி ரைட்லேயும் வைக்கலாம், ஆர் இதே மேலே ஒட்டி வேற எங்கேயாவது வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பிஃபோர்னு இப்படி ஒரு பாக்ஸையும் சேம் லைக் ஏதோ பிரிண்ட் ஆகுது, காப்பி. ஓகே, அவன் காப்பி ஆக மாட்டான். ஸோ ஒரு பாக்ஸ் பிஃபோரும் இன்னொன்று பாக்ஸ் ஆஃப்டர்னும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி நான் ஒரு அழகான ஒரு சிம்பிள் ஆர் எனிதிங் நான் கிரியேட் பண்ணலாம். அது இப்படி தான் ஒட்டணும் இல்லை, இந்த மாதிரி கூட நம்ம ஒட்ட வைக்கலாம். அதனோட ரைட்டு லெஃப்ட் ஆர் சம்திங் இந்த மாதிரி ஒட்ட வைக்கிறது தான் நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்ல போகிறோம். பர்ஸ்பெக்டிவ்னா இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா, சாரி இது வந்து ரெக்டாங்கிளா. இந்த ரெக்டாங்கிளை நம்ம வந்து ஒரு 60 டிகிரி திருப்பச்சே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கச்சே நமக்கு திருப்பச்சே எப்படி தெரியுமா? ஆனால் அதே 3D மாடலிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது இப்படி பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த கட்டு மட்டும் பார்த்தோன்னா அது 3D மாடலிங்காக தெரியும். ஆனால் இதோட சேர்த்து பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவில் தெரியும். ஓகே, இப்போ வந்து அதை ஒரு கோடாகவே அடித்து பார்க்கலாம். விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கே பிரைட்னஸ் தெரியலை. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் அனிமேஷனுக்கு ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணோமா, எல்லாத்தையும் கேன்சல் அடிக்கிறேன். ஓகே, அனிமேஷனையும் தூக்கிட்டு இப்போ நான் ஒரு ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் தெரியுமா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் அடிக்க போகிறேன். எவ்வளோனா ஒரு 60 டிகிரி ரொட்டேட் அடிச்சேன்னு வச்சுக்கோ. நீ யாருப்பா? 60 டிகிரி ரொட்டேட் அடித்தேன். ஓ சாரி, நான் வந்து ரொட்டேட் ஒய் அடிக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரொட்டேட் ஒய் பண்ணேன்னா எனக்கு பார்க்க அது சேம் பாக்ஸ் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக தெரியுதா? ஆனால் இதே ஒரு 3D மாடலிங்காக பார்க்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 1000 பிக்சல் நான் கொடுக்குறேன். சேம் ரொட்டேஷன் தான், நீங்கள் பார்க்க ஒரு 3Dயாக தெரியுதா? அதாவது இந்த இது வந்து லைட்டாக 3D மாதிரி இருக்கும். இப்போ நான் இதே வந்து 1500 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு திரும்பினது மாதிரி தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு சப்போஸ் தெரியலை அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா டாட் பாக்ஸ் ஓவர் போட்டுறேன். ஓவர் போட்டுட்டு இங்கே இருந்ததை காப்பி பண்ணி ஓவர் பண்ணிட்டு இதை வந்து நார்மலாக வச்சிடுறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்குது. மவுஸ் வச்சோடனே டக்குட்டு போகுதோ? ஓகே, டக்குன்னு போவேன்னா நமக்கு என்ன கொடுக்கலாம்னா டிரான்சிஷன் 1 செகண்ட் அண்டு இதே டிரான்சிஷனை இங்கேயும் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் மவுஸ் வைக்கிறேன், எவ்வளோ ஒரு 3Dயாக திரும்புது பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பர்ஸ்பெக்டிவ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பிஃபோர் ஆஃப்டர் சொல்லியிருந்தேன்னா இதை தூக்கிடுறேன், இதையும் தூக்கிடுறேன். ஓகே, நம்ம வந்து பாக்ஸ்னு ஒரு நார்மல் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஹோவருக்கு பதிலாக இப்போ அகெயின் பிஃபோர் அப்படின்னு நான் ஒன்று எடுக்கிறேன். பாக்ஸ்க்கு பிஃபோர்னு ஒன்று எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா கண்டென்ட்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஹலோ, நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்காம கூட இருக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். கண்டென்ட் கொடுத்துட்டு பொசிஷன் ஒன்று கொடுத்துட்டு அப்சல்யூட், அதாவது அப்சல்யூட்னா அது மேலேயே வரணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே கண்டென்ட் ஹலோவும் தெரியும். அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் மேலே இன்னொன்று பாக்ஸ் வச்சுருக்கோன்ற ஒரு இமேஜினேஷனோட இருங்க. ஓகேவா? இதுக்கு வந்து கலர் கொடுப்போம்.
கலர் வந்து ஒயிட். ஓகே. ஒயிட்னா நம்ம பேஜ் கலர் ஆகுமோ? பிளாக். பிளாக் ஏன்பா வரல? தம்பி கேன்சல் கேன்சல். கலர்னா டெக்ஸ்ட் கலருக்கு போகும். ஸோ பேக்ரவுண்ட் பிளாக். டெக்ஸ்டோட கலருக்கு வருது. ஸோ வந்து என்னன்னா நம்ம வித் ஹைட்டு காப்பி பண்ணி இங்கே வித் ஹைட்டு போடுறோம். ம் இப்போ பார்த்தோன்னா எனக்கு அந்த அந்த பச்சை கலர் பாக்ஸ் மேலே ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா ரைட்டுன்னு தட்டுறேன். எனக்கு வந்து அந்த பாக்ஸ் பிரிஞ்சு ஒரு ரைட் சைடில் வந்திருக்கும் கொஞ்சம். ஐ மீன் மேலே வச்சிருந்த பாக்ஸ் ரைட் சைடில் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு இப்போ பாக்ஸ் மேலே பாக்ஸ் ஒட்டியிருக்கும். அதாவது ரிலேட்டிவ் அப்சல்யூட் கொடுத்தோன்னா நமக்கு பாக்ஸ் மேலே பாக்ஸ் ஒட்டியிருக்குமா. இப்போ வந்து 100% வந்து எனக்கு வந்து அந்த பாக்ஸ் ரைட் சைட்லேயே வரட்டும்ன்றேன். ஸோ இதுதான் நம்மளோட பாக்ஸு. ஸோ அதாவது நம்மளோட வெப்சைட்டில் எப்படின்னா ரைட்டுனா இது ரைட்டில், ரைட்டுனா லெஃப்ட்டில் வரும், லெஃப்ட்னா ரைட்டில் வரும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸுக்கு 100% இந்த பாக்ஸ் வெளில ஒட்டி வந்திருக்கா. நான் வந்து அதே 117 கொடுக்குறேன். கொஞ்சம் பாக்ஸ் மட்டும் ஒட்டி இருக்கும். அதாவது 30% ஒட்டி இருக்கும், 70% ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது வந்து பிஃபோர்னா எனக்கு இன்னொன்று ஒரு பாக்ஸ் வைக்கணும்ப்பா லெஃப்டில். அப்படின்னா பிஃபோர் அடிச்சுட்டு ஆஃப்டர்னு நான் கொடுத்துட்டு ரைட்டை வந்து லெஃப்ட்டுன்னு மாற்றுறேன். ஸோ தட் எனக்கு வந்து அதாவது இங்கே ஒரு 30% எடுத்திருக்கோம், இங்கே ஒரு 30% எடுத்துட்டு மிச்சம் இருக்க 40% மட்டும் பாக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரைட் லெஃப்ட் மட்டும் தானா? அப்படிலாம் இல்லை. டாப் அப்படின்னு கொடுத்தனா அதாவது டாப்னா எனக்கு பாட்டமா. இப்போ நான் பாட்டம்னு கொடுத்தா எனக்கு மேலே ஒட்டி இருக்கும். பாட்டம்னு கொடுத்தா எனக்கு மேலே ஒட்டி இருக்கும். ஸோ இது பார்க்கவே ஒரு மாதிரி அழகான சிம்பிள் ஆர் சம்திங் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்க்கிள் மேலே சர்க்கிள் வைக்கலாம், ரெக்டாங்கிள் மேலே ட்ரையாங்கிள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட நம்ம சிஎஸ்எஸோட ஒரு இன்டர்மீடியட்டான அந்த அனிமேஷன்ற செக்ஷனும் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.